சூரத்து ஷஹர் அத்தியாயம் 94 விரிவாக்குதல். திருக்குர்ஆனின் 94வது அத்தியாயம் அஷ்-ஷஹர் விரிவாக்குதல் ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கி அத்தியாயமாகும் இது. இதில் 8 திருவசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். நபியே, உமது இதயத்தை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா? உமது முதுகை ஒடித்து கொண்டிருந்த உமது சுமையை உம்மை விட்டு இறக்கினோம். உமது புகழை உமக்கு நாம் உயர்த்தினோம். நிச்சயமாக துக்கத்துடன் சுகம் உண்டு. நிச்சயமாக துக்கத்துடன் சுகம் உண்டு. நபியே, நீர் இம்மை பணியை முடித்தால் மறுமை பணிக்கு தயாராகுவீராக. உம்முடைய இறைவன் பக்கமே ஆர்வம் காட்டுவீராக. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதலாவது வசனத்தில் நபியே, உமது இதயத்தை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா என்று வினவுகின்றான். உமது இதயத்தை விரிவாக்கவில்லையா? அதாவது உமது இதயத்தை உமக்கு நாம் விரிவாக்கி விட்டோம். அதாவது அதில் ஒளியை பாய்ச்சி அதை விசாலமானதாகவும் பரந்ததாகவும் விரிவடைந்ததாகவும் ஆக்கிவிட்டோம். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் யாருக்கு நல்வழி காட்ட விரும்புகின்றானோ அவரது உள்ளத்தை இஸ்லாத்திற்காக அவன் பக்குவப்படுத்துகின்றான். அத்தியாயம் 6 வசனம் 125. அல்லாஹ் தன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சத்தை விரிவாக்கியதை போன்றே அவர்களுக்கு வழங்கப்பெற்ற மார்க்க நெறிகளையும் விசாலமானவையாகவும் நெகிழ்வானவையாகவும் எளிதானவையாகவும் ஆக்கியுள்ளான். அவற்றில் சிரமமோ சுமையோ நெருக்கடியோ எதுவும் கிடையாது. சிலர் விண்ணுலக பயணத்தின் போது நபி அவர்களின் நெஞ்சு பிளக்கப்பட்டதையே இந்த வசனம் குறிக்கின்றது என்று கூறுகின்றனர். விண்ணுலக பயணத்தின் இரவில் இது நடந்தது என்றாலும் அதில் முரண்பாடு கிடையாது. ஏனெனில் அப்பொழுது நடந்தது வெளிப்படையான புலன் சார்ந்த நெஞ்சு பிளப்பு. அதில் கருத்து ரீதியான விரிவாக்கமும் அடங்கவே செய்யும். முதுகை ஒடித்த சுமையை இறக்கினோம். அடுத்த வசனத்தில் உமது சுமையை உம்மை விட்டு இறக்கினோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இது உமது பாவத்தில் முந்தியதையும் பிந்தியதையும் உமக்காக அல்லாஹ் மன்னிப்பதற்காகவே இந்த வெற்றியை அவன் அளித்தான் என்னும் வசனத்தை போன்றதாகும். அத்தியாயம் 48 வசனம் 2. அடுத்த வசனத்தில் அது உமது முதுகை ஒடித்து கொண்டிருந்தது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இங்கு ஒடித்து கொண்டிருந்தது என்பதை குறிக்க அன்கதா என்னும் வினை சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது. இதன் வேர் சொல் இன்காத் என்பதாகும். இன்காத் என்றால் ஒன்றை ஒடிக்கும் பொழுது எழும் ஓசை என்பது பொருளாகும். அதாவது அதை சுமப்பது உமக்கு சிரமமாக இருந்தது. உமது புகழை உயர்த்தினோம். அடுத்த வசனத்தில் உமது புகழை உமக்கு நாம் உயர்த்தினோம் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது கலிமாவில் என் பெயர் குறிப்பிடப்படும் போதெல்லாம் உமது பெயரும் சேர்ந்தே குறிப்பிடப்படும். தொழுகை அறிவிப்பில் பாங்கில் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் உறுதிமொழிகின்றேன் என்று கூறப்படும் பொழுது நிச்சயமாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்று உறுதிமொழிகின்றேன் எனவும் கூறப்படுகிறது என முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் நபி அவர்களின் புகழை அல்லாஹ் உயர்த்தி உள்ளான். உரை நிகழ்த்துபவராகட்டும், அத்தஹியாத்து ஓதுபவராகட்டும், தொழுகையாளிகளின் அழைப்பாளியாக இருக்கட்டும், எல்லோருமே அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஆவார்கள் என்று நான் உறுதிமொழி கூறுகின்றேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என கூறாமல் இருப்பதில்லை என தெரிவித்தார்கள். என் பெயருடன் உமது பெயரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருமுறை வானவர் ஜிப்ரீல் அலை அவர்கள் என்னிடம் வந்து, என் இறைவனும் உம்முடைய இறைவனுமான அல்லாஹ் உமது புகழை எவ்வாறு உயர்த்தி உள்ளேன் தெரியுமா என கேட்கின்றான் என்றார்கள். நான் அல்லாஹ்வே நன்கறிந்தவன் என்றேன். அப்பொழுது ஜிப்ரீல் அலை அவர்கள், என் பெயர் கூறப்படும் போதெல்லாம் உமது பெயரும் சேர்த்தே கூறப்படுகிறது என அல்லாஹ் கூறுகின்றான் என்றார்கள். இந்த வசனம் தொழுகை அறிவிப்பில் இறைவனின் பெயரோடு நபி அவர்களின் பெயர் கூறப்படுவதையே குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆகியோர் கூறியுள்ளதாக விரிவுரையாளர் பாகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். கவிஞரின் புகழ்மாலை. கவிஞர் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடுகிறார்கள், இணைத்தான் இறைவன் தன் பெயருடன் நபியின் பெயரை.
அறிவிப்பவர் அறிவிக்கும் போது ஐவேளை அஷ்ஹது என்று எடுத்தான் ஒரு பெயரை தன் பெயரில் இருந்தே அவரை கண்ணியப்படுத்த. அந்த அரியணைக்காரனோ மஹ்மூத் புகழக்குரியவன், இவரோ முஹம்மது புகழப்படுபவர். வேறு சிலர் கூறியதாவது, முன்னோர்களிலும் பின்னோர்களிலும் நபி அவர்களின் புகழை அல்லாஹ் உயர்த்தியுள்ளான். எல்லா நபிமார்களிடமும் நபி அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றும் நபி அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ளுமாறு தம் சமூகத்தாருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அல்லாஹ் உறுதிமொழி எடுத்துள்ளான். பின்னர் நபி அவர்களின் புகழை அவர்கள் தம் சமூகத்தாரில் பிரகடனப்படுத்தினான். அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் போதெல்லாம் நபி அவர்களின் பெயரும் கூடவே கூறப்படாமல் இருப்பதில்லை. துக்கத்துடன் சுகம் உண்டு. அடுத்த வசனங்களில் நிச்சயமாக துக்கத்துடன் சுகம் உண்டு, நிச்சயமாக துக்கத்துடன் சுகம் உண்டு என அல்லாஹ் தெரிவிக்கின்றான். இங்கு முதலாவது வசனத்தில் நிச்சயமாக துக்கத்துடன் சுகம் இருக்கும் என்று அல்லாஹ் தெரிவிக்கின்றான். பின்னர் இதை உறுதிப்படுத்தும் வகையில் நிச்சயமாக துக்கத்துடன் சுகமும் உண்டு என்று மறுபடியும் கூறுகின்றான். ஹசன் அல் பசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒரு துக்கம் இரு சுகங்களை நிச்சயமாக மிகைக்க முடியாது என்பர் சான்றோர். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை எடுத்துரைத்து தம் தோழர்களுக்கு நற்செய்தி கூறினார்கள். அப்பொழுது நிச்சயமாக ஒரு துக்கம் இரு சுகங்களை வெல்ல முடியாது என தெரிவித்தார்கள் என எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஒரு துன்பத்தில் இரு இன்பங்கள். இதன் கருத்தாவது, துக்கம் என்பதை குறிக்க அல் உஸ்ர் என்னும் சொல்லும் சுகம் என்பதை குறிக்க யுஸ்ர் என்னும் சொல்லும் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளன. இது இரு வசனங்களிலும் அவ்வாறே இடம்பெறுகின்றன. அல் உஸ்ர் என்பது அலீஃப் லாமுடன் வரைநிலை இடைச்சொல்லாக மாரிஃபா இடம்பெறுவதால் முதல் வசனத்தில் இடம்பெறும் துன்பத்தையே இரண்டாவது வசனத்தில் இடம்பெறும் துன்பமும் குறிக்கும். அதாவது ஒரே ஒரு துன்பத்தையே குறிக்கும். யுஸ்ர் என்பது அலீஃப் லாம் இல்லாமல் வரைநிலையற்ற சொல்லாக நிகரா இருப்பதால் முதல் வசனத்தில் இடம்பெறும் சுகத்தை குறிக்காமல் வேறொரு சுகத்தை குறிக்கும். அதாவது இரு சுகங்களை குறிக்கும். இதன்படி ஒரு துக்கத்துடன் இரு சுகங்கள் இருக்கும் என பொருள் அமையும். இதனாலேயே ஒரு துக்கம் இரு சுகங்களை வெல்ல முடியாது என நபி அவர்கள் கூறினார்கள். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் பாடல் வரிகள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாடினார்கள், கேட்கவும் வேண்டுமா மகிழ்ச்சிக்கு பொறுமை பொலிவடையும் போது, தப்பிவிடுவான் அவன் காரியத்தின் கண்காணிப்பாளன் இறைவனாகும் போது, தொடாத தொல்லை அவனை இறையை நம்பும் போது, இருப்பான் இறைவன் எதிர்பார்த்த எங்கும் எதிர்பார்க்கும் போது. மற்றொரு கவிஞர் இப்ராஹிம் பின் அல் அப்பாஸ் பாடுகிறார், சோதனைதான் எத்துணை நெருக்கியது இளைஞனை தாங்க முடியவில்லை, ஆனாலும் உண்டு வாழ்வு இறைவனிடம், நிறைந்தது சோதனை நினைக்கலானான் நீங்காதோ அது, ஆனாலும் விலகியது நெறித்த போது அதன் வளையங்கள், முடித்தால் தயாராகுவீராக. அடுத்த வசனங்களில் நபியே நீர் பணியை முடித்தால் தயாராகுவீராக, உம்முடைய இறைவன் பக்கமே ஆர்வம் காட்டுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது உலக காரியங்களையும் அதன் அலுவல்களையும் முடித்து அதன் தொடர்புகளை நிறுத்தி கொண்டால் வழிபாட்டுக்கு தயாராகுவீராக. அதற்காக திறந்த மனதோடும் உற்சாகத்தோடும் நிற்பீராக. எண்ணத்தையும் ஆர்வத்தையும் உம்முடைய இறைவனை நோக்கியே உளப்பூர்வமாக ஆக்குவீராக. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் அளித்த போது, உலக காரியங்களை முடித்து கொண்டு தொழுகைக்கு நின்றால் உம்முடைய இறைவனுக்காகவே நிற்பீராக என கூறினார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடமையான தொழுகைகளை முடித்துவிட்டால் கூடுதல் இரவு தொழுகைக்கு தயாராகுவீராக என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் அமர்ந்த நிலையில் தொழுகையை முடித்துவிட்டால் மறுபடியும் தொழுகைக்கு தயாராகுவீராக என்றும் அன்னார் கூறியுள்ளார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டால் பிரார்த்தனைக்கு தயாராகுவீராக என்றும், லஹாக் அவர்கள் அறப்போரை முடித்துவிட்டால் வழிபாட்டுக்கு தயாராகுவீராக என்றும் விளக்கம் அளித்துள்ளனர். உம்முடைய இறைவன் பக்கமே ஆர்வம் காட்டுவீராக என்பதற்கு சுஃபான் அர் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், உமது எண்ணத்தையும் ஆர்வத்தையும் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ்வை நோக்கியே அமைப்பீராக என்று விளக்கம் அளித்தார்கள். அலம் நஷ்ரஹ் அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. எல்லா புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன.